வணக்கம். நமது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2021-22 கல்வியாண்டு, அதாவது இக்கல்வியாண்டு முதல் பிஎட் பயிலும் மாணவர்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் பருவம் சார்ந்த கல்வி முறையை இக்கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பருவம் சார்ந்த இந்த கல்வி முறையில் என்னென்ன விஷயங்களை இந்த பாடத்திட்டத்திலே அமைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த காணொளி வாயிலாக விரிவாக காணலாம். வாருங்கள், நம் காணொளிக்கு செல்வோம். முதல்ல இந்த பிஎட் படிப்பதற்காக இருந்தால் அவர் எந்த தகுதி உடையவராக இருக்க வேண்டும் என்ற அந்த எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் பற்றியான விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு மாணவர் பிஎட் படிக்க விருப்பப்பட்டால் அவர் எந்த கல்வி தகுதி அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தால், கண்டிப்பாக அவர் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கப்பட வேண்டும். அது ஸ்டேட் போர்டோ அல்லது சிபிஎஸ்இ போன்ற ரெகக்னேஷன் போர்டாக இருக்க வேண்டும். அதுபோல மேல்நிலை கல்வியை முடித்திருக்க வேண்டும். அது 2 ஆண்டு படிப்புகளாக இருக்க வேண்டும். அதுவும் அந்த மாநில அங்கீகாரம் பெற்ற போர்டாக இருக்க வேண்டும். பிறகு 3 ஆண்டு இளங்கலை பட்டம் பயின்றிருக்க வேண்டும். அந்த இளங்கலை பட்டமானது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்றிருக்க வேண்டும். ஆக மொத்தம் 10ஆம் வகுப்பு, 2 ஆண்டு மேல்நிலை வகுப்பு, 3 ஆண்டு கல்லூரி படிப்பு, ஆக மொத்தம் 15 ஆண்டுகள் அவர்கள் கல்வி பயின்றிருக்க வேண்டும். அவ்வாறு முடித்த மாணவர்கள் பிஎட் வகுப்பிலே பயிலலாம் என்ற அந்த விதிமுறையை வைத்திருக்கிறார்கள். அதுபோல 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து இன்டகிரேட் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டு கால இன்டகிரேட் கோர்ஸாக இருந்தாலும் மற்றும் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளாக இருந்தாலும் அவர்களும் இந்த பிஎட் வகுப்புகளை பயிலலாம் என்ற விதிமுறையை நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் இந்த வழிகாட்டுதலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பர்சன்டேஜை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த யூஜியிலே அவர் இளங்கலையிலே பயின்ற பொழுது அதிலே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருந்தால்தான் அவர்கள் பிஎட் பயில முடியும் என்ற விதியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் 50% மதிப்பெண்கள் இருக்க வேண்டும். பிசிஎம்மாக இருந்தால் 45% பர்சன்டேஜ் இருக்க வேண்டும். எம்பிசியாக இருந்தால் அவர்கள் 43% யூஜியில் எடுத்திருக்க வேண்டும். அதுபோல எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 40% அவர் இளங்கலை பட்டத்திலே முடித்திருக்கப்பட வேண்டும். ஒருவேளை முதுநிலை மாணவர்களாக இருந்தால் அந்த முதுநிலை மாணவர்கள் அவர்கள் 50% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். இந்த 50% இருந்தால் அவர்களுக்கு சேர்க்கையிலே இடம் உண்டு. ரைட். இந்த பிஎட் ஆனது 2 ஆண்டு டூரேஷனாக வைத்திருக்கிறார்கள். 2 ஆண்டு கால படிப்புகளாக கால அளவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த 2 ஆண்டு காலகட்டத்திலே 4 பருவங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு செமஸ்டர் பேட்டர்ன் 4 செமஸ்டர் பேட்டர்ன், ஒரு ஆண்டுக்கு 2 செமஸ்டர் என்ற அடிப்படையிலே 2 ஆண்டுகளுக்கும் 4 செமஸ்டர் பேட்டர்னை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு செமஸ்டருக்கு 100 நாள் வேலை நாட்களாக உருவாக்கியிருக்கிறார்கள். இதோடைய இந்த 2 ஆண்டுக்கான கலைத்திட்ட வடிவமைப்பு எப்படி உருவாக்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இதுல 5 பகுதிகளாக பிரித்து இந்த 2 ஆண்டுக்கும் கலைத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒன்று பர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன் என்கிற ஆஸ்பெக்ட்லையும், மற்றொன்று பெடகாஜி சப்ஜெக்ட் ஆஸ்பெக்ட்லையும், 3வது எலெக்டிவ் கோர்ஸாகவும், 4வது வேல்யூ ஆடட் கோர்ஸாகவும், 5வது பிராக்டிகம் காம்போனன்ட்ஸ் ஆகவும் வரையறுத்து இந்த 2 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய பருவங்களை மேற்கண்ட 5 தன்மையிலே பிரித்திருக்கிறார்கள். அது என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலாவது செமஸ்டரிலே பார்த்தோம் என்றால், முதல் பருவத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் 5 தாள்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே 4 பர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷனாகவும் 1 பெடகாஜி சப்ஜெக்டாகவும் கொடுத்திருக்கிறார்கள்.
இதுல என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று எஜுகேஷன் சைக்காலஜி, இது 100 மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டது. இதில் 70 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனாகவும் 30 மதிப்பெண்கள் இன்டர்னலாகவும் வைத்திருக்கிறார்கள். அதுபோல எஜுகேஷன் இன் கான்டெம்பரரி இந்தியா, லேர்னிங் அண்ட் டீச்சிங், லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம், இந்த 4 தாள்களும் பர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன் அடிப்படையான தன்மையை கொண்டது. பெடகாஜி ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட் என்பது இது பெடகாஜியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. ஆக முதலாவது பருவத்திலே 500 மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு இந்த செமஸ்டரானது இயங்க இருக்கின்றன. இதிலே 150 மார்க் இன்டர்னலை அடிப்படையாகவும் 70 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னலை அடிப்படையாகவும் கொண்டு இந்த செமஸ்டரானது இயங்குகிறது. இரண்டாவது செமஸ்டரை பார்த்தோம் என்று சொன்னால், இதிலும் 4 தாள்கள் பர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷனை மையமாகவும் 1 தாள் பெடகாஜி சப்ஜெக்ட் மையமாகவும் கொண்டு இயங்க இருக்கின்றன. அந்த 4 தாள்கள் என்ன பார்த்தோம் என்றால், ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசிப்ளினஸ் அண்ட் சப்ஜெக்ட், ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, என்வரான்மெண்டல் எஜுகேஷன், யோகா, ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். இந்த 4ம் பர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷனுடைய தன்மையின் அடிப்படையில் இயங்குகிறது. இதுக்கும் 100 மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து இருக்கிறார்கள். 70 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னலாகவும் 30 மதிப்பெண்கள் இன்டர்னலாகவும் இருக்கின்றன. ஒரு பெடகாஜி சப்ஜெக்ட் இருக்கின்றன. மொத்தம் இது 500 மதிப்பெண்களை கொண்டு இரண்டாவது செமஸ்டர் இருக்கின்றன. மூன்றாவது செமஸ்டரை பொறுத்தளவில் முழுக்க ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பை அடிப்படையாக வைத்து உருவாக்கியிருக்கிறார்கள். இதிலே 16 வாரகால கற்றல் கற்பித்தி பயிற்சியை அடிப்படையாக வைத்து இந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ஆனது உருவாக்கியிருக்கிறது. இந்த மூணாவது செமஸ்டர் முழுக்க பிராக்டிகம் காம்போனன்ட்ஸாக உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் தியரி பேப்பர் எதுவும் இல்லை, முழுக்க பிராக்டிகல் காம்போனன்ட்ஸ். இதில் மொத்தத்திற்கு 17 வகையாக பிரித்து அதன் அடிப்படையிலே பதிவேடுகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்சர்வேஷன் உற்றுநோக்கல் பதிவேடு லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 என்பது 6 to 8 வரைக்கும், லெவல் 2 என்பது 9, 10. இதே பிஜி ஸ்டூடெண்டாக இருந்தால் அவர்களுக்கு லெவல் 1 என்பது 11வது, லெவல் 2 என்பது 12ஆம் வகுப்பாகும். அதுபோல மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட், லெசன் பிளான் ரெக்கார்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட், சைக்காலஜிக்கல் பிராக்டிகல் ரெக்கார்ட், என்வரான்மெண்டல் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்ட் ஜேர்னல்ஸ், இபிசி, டீச்சிங் காம்பிடென்சி அசஸ்மெண்ட் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ். மொத்தம் 13 தன்மைகளை பிரித்து அதற்கு 500 மதிப்பெண்களை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த 500 மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து செய்முறை தேர்வானது நடைபெறும். மூன்றாவது செமஸ்டரை பொறுத்தவரை முழுக்க செய்முறை தேர்வை மையமாக வைத்து, பதிவேடுகளை மையமாக வைத்து, கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இதாகும். நான்காவது செமஸ்டரை பொறுத்தளவில் மொத்தம் 5 தாள்கள் இருக்கின்றன. இதில் 4 தாள்கள் பர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷனாக இருக்கின்றன. ஒரு தாள் எலெக்டிவை மையமாக வைத்து உருவாகியிருக்கின்றன. அந்த பர்ஸ்பெக்டிவ் எஜுகேஷனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட அந்த 4 தாள்கள், ஒன்று அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், நாலேஜ் அண்ட் கரிக்குலம், கிரியேட்டிவ் ஆன் இன்க்ளூசிவ் ஸ்கூல், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இது 100 மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. 70 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னல் எக்ஸாமும் 30 மதிப்பெண்கள் இன்டர்னல் எக்ஸாமையும் மையப்படுத்தி இருக்கின்றன. ஒரு எலெக்டிவ் கோர்ஸ் நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது வேல்யூ அண்ட் ஃபீஸ் எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் த்ரூ ஒர்க் எஜுகேஷன், டிசார்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்பெஷல் எஜுகேஷன், லைஃப் ஸ்கில், என்சிசி. இந்த 7ல் ஏதாவது ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இல்லை மாணவர்களுடைய விருப்பத்திற்கு போல் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆக 4வது பருவத்தில் மொத்தம் 500 மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு இந்த செமஸ்டரானது இயங்குகின்றன. மொத்தம் இந்த 4 செமஸ்டரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் நம்ம பல்கலைக்கழகம் நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றால் 2000 மதிப்பெண்களை மொத்தமாக வைத்திருக்கிறார்கள். அதில் 1500 மதிப்பெண்கள் தியரிக்கும் 500 மதிப்பெண்கள் பிராக்டிகலுக்கும் வைத்திருக்கிறார்கள். செமஸ்டர் 1 பார்த்தோம் என்றால் 5 தியரி பேப்பர் இருக்கின்றன. 5 தியரி பேப்பருக்கும் 500 மதிப்பெண்கள்,
அந்த 500 மதிப்பெண்களில 150 மதிப்பெண்கள் இன்டர்னலுக்கும் 350 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னலாகவும் பிரித்திருக்கிறார்கள். அதுபோல செகண்ட் செமஸ்டர்ல 5 பேப்பர் இருக்கின்றன. அதிலே 500 மதிப்பெண்கள் இருக்கின்றன. அந்த 500 மதிப்பெண்களிலே 150 மதிப்பெண்கள் இன்டர்னலுக்கும் 350 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னலுக்கும் ஒதுக்கியிருக்கிறார்கள். 3வது செமஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த 500 மதிப்பெண்களும் ஒட்டுமொத்தமாக பிராக்டிக்கலுக்காக வருகின்றன. இந்த செய்முறை தேர்விலே வேல்யூ ஆடட் கோர்சஸ் அண்ட் பிராக்டிகம் காம்போனன்ட்ஸை மையப்படுத்தி இந்த 3ஆம் பருவமானது அமைந்திருக்கின்றன. 4ஆம் பருவத்தில் 5 தாள்கள் இருக்கின்றன. அந்த 5 தாள்களுக்கு 500 மதிப்பெண்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த 500 மதிப்பெண்கள் 150 மதிப்பெண்கள் இன்டர்னலாகவும் 350 மதிப்பெண்கள் எக்ஸ்டர்னலாகவும் பிரித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த 2 ஆண்டுக்கும் சேர்த்து 2000 மதிப்பெண்கள் பிரித்திருக்கிறார்கள். அந்த 2000 மதிப்பெண்களில் 1500 மதிப்பெண்கள் தியரிக்கும் 500 மதிப்பெண்கள் பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு பிரித்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனாக 1050 மதிப்பெண்களுக்கும் இன்டர்னல் மார்க்காக 450 மார்க்களும் பிரித்திருக்கிறார்கள். மொத்தம் இந்த 3 பருவத்திலே 15 தாள்கள் எழுதுகிறார்கள். ஒரு பருவத்திலே ஒரு பிராக்டிகல் எழுதுகிறார்கள். இதுதான் இந்த மார்க்கினுடைய தன்மைகள். மாணவர்கள் பிஎட் படிக்கிற பொழுது அவர்கள் விருப்பப்படுகின்ற பாடங்களை, அதாவது மீடியங்களை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு தமிழ் வழியாகவோ அல்லது ஆங்கில வழியை 2 வழிகளிலே அவர்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் தேர்ந்தெடுத்து இந்த வகுப்பினை பயிலலாம். இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது இது முழுக்க தமிழ் வழியை பயில்கின்ற மாணவராக இருந்தால் அவர் அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு அந்த கல்லூரி சான்றிதழ் வழங்கும். அதே போல அந்த மாற்றுச் சான்றிதழிலே மாணவர்கள் என்ன படித்தார்கள் என்பதையும் விவரங்களை அது தெளிவாக பதிவிடுவார்கள். இந்த பிஎட் கோர்ஸ் பொறுத்தவரை வருகை பதிவேடு என்பது மிக முக்கியம். ஒரு மாணவர் 85% கண்டிப்பாக ஒவ்வொரு செமஸ்டரிலும் அவர் 85% வருகையை புரிந்திருக்கப்பட வேண்டும். அதற்கு கீழாக புரிந்திருந்தால் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிப்பது பல்கலைக்கழகம்தான் அது முடிவெடுக்கும். 75% கீழே குறைந்தால் அந்த மாணவர் கண்டிப்பாக தேர்வு எழுத முடியாது. அதுபோல 10 நாள்கள் தொடர்ந்து அந்த மாணவர் விடுமுறை எடுத்தால் அந்த மாணவருக்கு கல்லூரியில் இருந்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்ற விதிமுறையும் உருவாக்கியிருக்கிறார்கள். 70% கீழே குறைந்திருந்தால் அந்த மாணவர்கள் எந்தவித செயல்பாடுகளும் கல்லூரியில் செயல்படக்கூடாது. அதுபோல உதவித்தொகையாக இருந்தாலும் எந்தவித அதாவது பிரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு உதவித்தொகையும் அவரால் பெற இயலாது. ஆக மாணவர்கள் 85% மேலே வருகை புரிய வேண்டும். 75% கீழே வருகையை கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதை மாணவர் கவனத்தில் இருக்க வேண்டும். எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் முடிவெடுக்கும். ஏனென்றால் கல்லூரி என்பது பாடங்களை கற்பிப்பது மட்டும்தான். தேர்வுக்கான அங்கீகாரத்தை பல்கலைக்கழகமே ஏற்கும். அதன் அடிப்படையிலே இந்த மாணவர்களுக்கு தேர்வு வைத்து அதற்கான முடிவுகள், அதற்கான மதிப்பெண் சான்றிதழ் அனைத்தும் பல்கலைக்கழகம்தான் தீர்மானிக்கும். ஒவ்வொரு பருவத்தினுடைய இறுதி பகுதியில் அதற்கான தேர்வுகளை வைத்து அதற்கான தேர்வு முடிவுகளை பல்கலைக்கழகம் வெளியிடுவார்கள். இந்த தேர்வானது 70 மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து இந்த தேர்வுகள் உருவாக்கும். இந்த 70 மார்க் தியரி என்பது எதை பேஸ் பண்ணி மாணவர்கள் எழுதுவார்கள் என்று பார்த்தால், அப்ஜெக்டிவ் டைப் 5 கொடுத்திருப்பார்கள். அந்த 5ற்கும் 1 மதிப்பெண் என்ற விதத்தில் 5 மதிப்பெண்கள் ஒதுக்கியிருப்பார்கள். அதுபோல ஷார்ட் ஆன்சர் 5 கொடுத்து 3 எழுதணும். அந்த 3க்கும் 5 மதிப்பெண்கள் என்கின்ற முறையில 15 மதிப்பெண்கள் இருக்கும். அதுபோல எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸாக இன்டர்னல் சாய்ஸாக கொடுத்திருப்பார்கள். அதுல 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்டர்னல் சாய்ஸா இருக்கும்போது 10 கொஸ்டின்ஸ் வரும். அதுல 5 கொஸ்டின்ஸ் நம்ம இன்டர்னல் சாய்ஸா நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அதுல 10 மதிப்பெண்கள், 5 வைத்து 50 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் 70 மதிப்பெண்கள் அடிப்படையாக வைத்து பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு தேர்வுகளை நடத்தும். இதுல
தேர்ச்சி மதிப்பெண் என்ன என்று பார்த்தால் இந்த 70லே 32 மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோல இன்டர்னல் பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தம் 30 மதிப்பெண்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த 30 மதிப்பெண்கள்ல 2 கிளாஸ் டெஸ்ட்டுக்கு 10 மதிப்பெண்களும், 2 அசைன்மெண்ட்டுக்கு 10 மதிப்பெண்களும், செமினாருக்கு 5 மதிப்பெண்களும், அட்னஸுக்கு 5 மதிப்பெண்களும் 30 மதிப்பெண்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த அட்னஸை பொறுத்தளவில் 97 to 100% அட்னஸ் இருந்தால் 5 மதிப்பெண்கள், 93 to 96% வருகை புரிந்திருந்தால் 4 மதிப்பெண்கள், 89 to 92% வருகை புரிந்திருந்தால் 3 மதிப்பெண்கள், அதுபோல 81 to 84% வருகை புரிந்திருந்தால் 1 மதிப்பெண்கள், 80க்கு கீழே வருகை புரிந்திருந்தால் அவர்கள் இன்டர்னல் மார்க்கிலே அந்த அட்னஸுக்கு 5 மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். இதுதான் விதி. இந்த இன்டர்னல் மார்க்னு சொன்னோம் இல்லையா, இந்த 30 மார்க்ல கம்பல்சரி 15 மார்க் 50% எடுத்தாதான் நீங்க பாஸ். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம அதுல எக்ஸ்டர்னல்ல 70ல 32 எடுத்தா பாஸ். இப்ப இன்டர்னல்ல பாத்தீங்கன்னா 30க்கு 15 எடுத்தா பாஸ். இப்ப ஓகே, இப்ப இன்டர்னல்ல 15 மார்க் கொடுத்துட்டோம், நீங்க எக்ஸ்டர்னல்ல 32 மார்க் எடுத்துட்டீங்க. அப்ப நீங்க பாஸான்னு கேட்டா டோட்டல் 100 மார்க்ல நீங்க 50% மதிப்பெண் நீங்கள் எடுக்கப்பட வேண்டும். அப்பனா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? இப்ப உங்களுக்கு தியரியில 32 பாஸ்னு சொன்னோம் 70க்கு, இன்டர்னல்ல 30ல 15 மார்க் எடுக்கணும். அப்ப அந்த 15 அந்த 32 சேர்த்தோம்னா எவ்வளவு வருது? மொத்தம் 47 மதிப்பெண்கள் வரும். இப்ப 47 மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ் ஆனா பாஸ் கிடையாது. இப்ப இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் சேர்த்தா உங்களுக்கு 50% மார்க் இருக்கணும். 100க்கு 50 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா தேர்ச்சி. அப்புறம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க தியரியில் 32 எடுத்திருந்தீங்கன்னா இங்க இன்டர்னல் மார்க் உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? 18 மார்க் இருந்தாதான் நீங்க பாஸ். ஒருவேளை அந்த ஆசிரியர் உங்களுக்கு 15 மார்க் இன்டர்னல் மார்க் போட்டிருக்காருன்னா நீங்க தியரி எத்தனை மதிப்பெண் எடுக்கணும்? நீங்க 35 மதிப்பெண்கள் எடுக்கணும். சோ இந்த ஆஸ்பெக்டை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அதுல இப்படிதான் நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் இந்த விதிவிலக்குகளை உருவாக்கி உங்களுக்கு பாடத்திட்டங்கள் தயாரித்திருக்கிறார்கள். பிராக்டிகல் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 1500 மார்க் 3 செமஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 500 மேனி, 3 செமஸ்டருக்கு 1500 மார்க்கள் தியரியை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 500 மதிப்பெண்கள் பிராக்டிகலை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னோம். இது 3வது செமஸ்டர்ல 500 மதிப்பெண்கள் பிராக்டிகலை பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா? இப்ப இதுல இந்த 500 மதிப்பெண்கள்ல 120 மதிப்பெண்கள் டீச்சிங் காம்பிடென்சி, உங்களுடைய டீச்சிங், அதாவது உங்களுடைய டீச்சிங் அசஸ் பண்றது, அதுக்கு 60, லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் 60 ஒதுக்கி இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 380 மதிப்பெண்கள் பதிவேடுகளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 1க்கு 10 மார்க், லெவல் 2க்கு 10 மார்க், மொத்தம் அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கு 20 மதிப்பெண்கள். அதே போல மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டுக்கு 20 மதிப்பெண்கள், டெமான்ஸ்ட்ரேஷன் லெவல் 1 லெவல் 2க்கு 20 மதிப்பெண்கள், லெசன் பிளான் ரெக்கார்டு லெவல் 1க்கு லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா 80 மதிப்பெண்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டு லெவல் 1க்கு லெவல் 2க்கு 20 மதிப்பெண்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டுக்கு பாத்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள். அதே மேல கேஸ் ஸ்டடி ரெக்கார்டுக்கு 20, சைக்காலஜி பிராக்டிக்கல் ரெக்கார்டுக்கு 40, என்வரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டுக்கு 20, ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்ட் ஜேர்னல்ஸ்க்கு 20 ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இபிசி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு அதில் 4 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட், டிராமா அண்ட் ஆர்ட் இன் எஜுகேஷன், கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி, அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப், இதுக்கு எல்லாம் 20 மதிப்பெண்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இது எல்லாம் நான் சொல்றது வேல்யூ ஆட் கோர்ஸ். இந்த இபிசி சொன்னோம் இல்லையா, இப்போ ஏற்கனவே நம்ம 5 காலம் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், பெடகாலஜி, தென் எலெக்டிவ், வேல்யூ ஆர்டர் கோர்சஸ், ப்ராக்டிக்கல் சொன்னோம் இல்லையா. இந்த இபிசிங்கிறது வேல்யூ ஆர்டர் கோர்சஸ், அது கூட இந்த ஆன்லைன் கோர்சஸும் சேரும். இப்போ மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க இந்த ஸ்வயம்ங்கிற ஆன்லைன்ல போயிட்டு நீங்க நிறைய டூரேஷன்ல இருக்கும். 1 month, 3 months டூரேஷன்ஸ், 4 months டூரேஷனு, 1 year டூரேஷன்ஸ்ல உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும். அதுக்கான சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க எழுதக்கூடியது தான் இந்த ஆன்லைன் கோர்சஸ் சொல்றது. இதுக்கு 20 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் 380 மதிப்பெண்கள் பிராக்டிகம் காம்பனன்ட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல 120 மதிப்பெண்கள் டீச்சிங் காம்படென்சி. ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்தோம்னா பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்க்கும் போது
500 மதிப்பெண்கள் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேவா? இப்ப ஒருவேளை இந்த ஒவ்வொரு செமஸ்டர்லயும் நீங்க இந்த தேர்வு எழுதி அதுல தோல்வி வச்சிருந்தீங்கன்னா பல்கலைக்கழகம் ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங், ஜெராக்ஸ் காப்பி, ஆன்சர் ஸ்கிரிப்ட் இது போன்ற வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில தேர்வு முடிவுகள் வந்த 10 நாளுக்குள்ள அந்த தேர்வு முடிவுகளுக்கான அந்த ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி அப்பியரன்ஸ் ஆஃப் தி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நீங்க ஒருவேளை நீங்க அட்டென்ட் பண்ணல, அதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க மறு ஆண்டு நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க அந்த செய்முறை தேர்வை நீங்கள் எதிர்கொள்ளலாம். மொத்தத்துல 5 ஆண்டுகளுக்கு தான் அதிகபட்ச அனுமதி நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன். நீங்க 2 ஆண்டு நீங்க ரெகுலர்ல படிக்கிறீங்க, அதுக்கு அடுத்து ஒரு 3 ஆண்டு காலம் உங்களுக்கு சலுகைகள் கொடுப்பாங்க. அந்த 3 ஆண்டு மொத்தம் சேர்த்து நீங்க படித்த 2 ஆண்டு சேர்த்து 5 ஆண்டுகளுக்குள்ள நீங்க உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்படி பண்ணாத பட்சத்துல அந்த கோர்ஸ் இன்வாலிட் ஆயிடும். இதுல வந்து என்ன எலிஜிபிலிட்டி அந்த டிகிரிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல எல்லாமே நீங்க பாஸ் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு டிகிரி. 4 செமஸ்டர் நீங்க தோல்வி இல்லாம நீங்க பாஸ் பண்ணுனா நம்முடைய பல்கலைக்கழகம் உங்களுக்கு பிஎட் ஆன டிகிரியை உங்களுக்கு வழங்குவாங்க. அதுல அது போல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா செமஸ்டர்லயும் வந்து 4 செமஸ்டர்ஸ் இருக்கு. 4 செமஸ்டர்ல 3 செமஸ்டர்ஸ் வந்து தியரி இருக்கும், 1 செமஸ்டர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன செஞ்சிடணும், நீங்க அதுல அந்த கரண்ட்லயே முடிச்சாலும் இல்ல நீங்க அரியர் வச்சு முடிச்சாலும் 5 ஆண்டுகளுக்கு மேல கிடையாது. நீங்க 5 ஆண்டுக்குள்ள நீங்க முடிச்சிடணும். நீங்க எல்லா பேப்பரும் நீங்க எல்லாமே பிராக்டிக்கல்ல இருந்து தியரியில இருந்து எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா அதான் நம்மளுடைய பல்கலைக்கழகம் உங்களுக்கு அந்த பிஎட்கான அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, டிகிரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இது எதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு அந்த கிளாசிபிகேஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 செமஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா 75 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ஸுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. 60லேருந்து 74.99 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று, 50லேருந்து 59.99 எடுத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்ன்னு பிரிப்பாங்க. அதில் ஒருவேளை அந்த மாணவர்கள் வந்துட்டு அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒரு செமஸ்டரில் அரியர்ஸ் வச்சிங்க, அடுத்த செமஸ்டரில் அரியர்ஸ் வச்சு அல்ல ஒட்டுமொத்தமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, 60லேருந்து மேலே எடுத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வரும். நீங்கள் ரெகுலரில் 4 செமஸ்டருமே ரெகுலரில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனுங்கிறத கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 4 செமஸ்டர்லையும் நீங்கள் ஏதாவது அரியர் வச்சு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறது தான் வரும். ஸோ 50லேருந்து 59.99 எடுத்தால் நீங்கள் செகண்ட் கிளாஸுங்கிற அந்த கேடரை போட்டு தருவாங்க. இதுல கிரேடிங் சிஸ்டம் இருக்கு. இதுல என்னென்ன மதிப்பெண்களுக்கு கிரேடிங் சிஸ்டம், இப்போ 90லேருந்து 100க்குள்ள எடுத்தீங்கன்னா A+, அதே மாதிரி 80லேருந்து 89 கொடுத்தா A, 70லேருந்து 79 எடுத்தா B, 60லேருந்து 69 எடுத்தா C, 50லேருந்து 59 எடுத்தா D, 49 எடுத்தா ஃபெயிலு, என்ன ஆப்சண்ட் இருந்தால் நீங்கள் ஆப்சண்ட்னு கொடுப்பாங்க இதில். ஸோ அது மாதிரி ரேங்கிங் ப்ரொசீஜரும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்கிங் ப்ரொசீஜர் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் தந்தபடியும் உங்களுக்கு ரேங்கிங் கிரேட் கொடுப்பாங்க. அதுல ஸோ உங்களுடைய தன்மை என்ன மாதிரி இருக்கோ அது தந்தபடியான கிரேட்ஸ் நீங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொடுக்கும். ஓகேவா? இதுதான் நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் 21-22ஆம் கல்வியாண்டு முதல் பயில இருக்கும் மாணவர்களுக்கான வரையறை, அதற்கான கைட்லைன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அதுல. ஸோ இதையெல்லாம் நீங்க உள்வாங்கிக்கிட்டு இந்த 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய 4 பருவத்தையும் சிறப்பாக முடிக்க செந்தில் கல்வியியல் கல்லூரியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.